அப்பா, ஒருவர் கொடுக்க முடியாத சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அது ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமாண்டவர் சொன்னவர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமாதானங்களுக்கு வைத்து போனவரே, இந்த சமாதானத்தை நாங்கள் எழுந்து கொள்ளாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மத்தேயு 5:37 எடுத்து வாசிப்போம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இதைதானே நம்ம செய்யணும்னு வாஞ்சை இருக்குது. நாம் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா அவனை அழிக்கவும் கொல்லவும் திருட நம்ம உள்ளத்தில் கூடிக்கொள்ளுகிறான். என்னை பேர்பட்ட சுவாபங்களை எல்லாம் எடுத்து போடுகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை ஈடுபடுத்துகிறான். ஏன்னா நம்மளால் ஆமென் உள்ளதை உள்ளது என்று சொல்லுவதற்கு, இல்லதை இல்லதென்று சொல்வதற்கு, இதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கு. இதெல்லாம் இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால். உள்ளது உள்ளது என்று சொல்லுங்க, இல்லது இல்லது என்று சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்குது. ஏன்னா அவன் இவைகளெல்லாம் நம்மளிருந்து எடுத்து போட்டு அவனுடைய ஆதிக்கத்தை நம்மளிடத்தில் கொண்டு வர பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார் மத்தேயு 15:13 சொல்லுகிறார், பரமபிதா நடப்படாத நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் பரமபிதா இவைகளெல்லாம் அவர் விதைக்கவில்லை. அல்லது நல்லதையே செய்யவும், நல்லதையே நாடவும், நன்மையே செய்யவும் சுற்றி தெரிந்தாரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து நன்மையானவர்களையே செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா. தீமை உங்களை அணுகக்கூடாது என்பதற்காக நன்மையான காரியங்களையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நன்மையான காரியங்களையே சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர்தான் சொல்றார், பரமபிதா நடப்படாத நாட்டுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இந்த மாதிரி தீமையான காரியங்களை எல்லாம். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லுகிறார், கோதுமை மணியோடு கிளைகளும் வளர்கிறது, அதை பிடுங்கி போடுவோம் வேண்டாம், அதற்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அறுப்பு காலம் வரும்போது கிளைகளவே பிடுங்கி மணியானதை நாற்றங்களை ஆண்டவரை செப்பரேட் படுத்தி எடுப்போம் என்று. அல்லேலூயா. ஆனால் பரமபிதா சொன்ன இந்த மாதிரி தீமையான இந்த காரியங்களை எல்லாம் நம்மளை விட்டு எடுக்க வேண்டும் என்றால் இது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கள் பரமபிதாவை நடப்பாளதான் நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படட்டும். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்க டேடி அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 23:23 சொல்றார், அவ்வளவு அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர், அவ்வளவு எரிச்சல் உள்ளவர், அவ்வளவு சாந்தம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை அன்பு இறக்க நிறைந்தவர் சொல்ற பாருங்க சார். பாருங்க, படிங்க மத்தேயு 23:23. மாயக்காரராகிய சதிசெயரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ரைட். ஆனா நான் சொன்னது என்ன? மத்தேயு 23:23. மத்தேயு 23:23 பாருங்க. 23:23 ஹல்லேலூயா. மத்தேயு 23:23. ஆனா சர்ப்பங்களே, விரியன் பாம்பின் குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்ற ஒரு வார்த்தை வருது. ஹல்லேலூயா.
ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு முன்பாக ஒன்றும் மறைவுபடாது, அவருக்கு முன்பாக ஒன்றும் தெரியப்படாது இருக்காது. அல்லேலூயா. ஆகதான் சொன்னார், சர்ப்பங்களே விரியன் 23 33 23 33 சாரி 23 33 சர்ப்பங்களே விரியன் பாம்பின் குட்டிகளே நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும். இதுவும் நல்ல ஒரு அர்த்தமாக தானே இருக்கிறது. அல்லேலூயா. 23 அதே தான் ஆண்டவர் பாருங்க, அவர் அழகா சொல்றார் இல்லையா. அல்லேலூயா. மாயக்காரராகி வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தலாமிலும் வெந்தியத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தை கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. சொல்றார், சர்ப்பங்களே விரியன் பாம்பின் குட்டிகளே நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சோத்ரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமேன். ஆகதான் லூக்கா 12:5 கூட சொல்லுகிறார், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? ஆமென். ஆண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர். ஆனாலும் அதை எடுத்து விடுகிறான். நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளை அவன் எடுத்து விடுகிறான் என்று எல்லாவற்றையும் முன்பாகவே அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆமாண்டவரை சுவிசேஷத்தை ஆமாண்டவரை ஓமைகளாக எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு போதித்தீர் என்று பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையும் கற்பாறையில் விழுந்த விதையும் அப்புறம் முட்களுக்கு இடையில விழுந்த விதையும் வெயிலிலே ஆண்டவரை விழுந்த விதைகளையும் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆமாண்டவரை அது சின்ன பெண்ணமாய் போய்விடுகிறது என்று பார்த்தோம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுகிற இந்த விதை ஆண்டவரை 100-60 ஆண்டவரை அல்லேலூயா 60-100 ஆமாண்டவரை விலை கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த நல்ல நிலமாகி எங்களை மாற்றிவிடும் அப்பா என்று நாங்கள் வேண்டிக் கொள்வது எவ்வளவு நல்ல காரியம். ஆகதான் ஏனால் பாவத்தினால் விளைகிற நஷ்டங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர முடிகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே லூக்காவை 17:2 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட அவன் இந்த சிறியவரில் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் ஒருவரையும் நாங்கள் அற்பமாய் எண்ணியிருக்கிற இந்த சிறு பிள்ளைகளாகியும் முதியோர்களாகியும் வாலிப பிள்ளைகளாகியும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் இடர்ல ஆகி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அங்கதான் சொல்லுவாங்க, இந்த சிறியவனுக்கு இடர்ல உண்டாக்குகிறதை பார்க்கலாம் அவனை கழுத்தில் எந்திரக்களால் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திற்கு தள்ளுண்டு போவது நல்லது, அவனுக்கு நலமா இருக்கு. ஏன்னா சிறுக சிறுக அவனை கொல்லுவதை விட அல்லேலூயா ஒரே நியாயம் அப்படி செய்து நீ பெரிய பாவியாய் மாறிவிடலாமே. அல்லேலூயா. நான் பாவம் செய்யவில்லை என்று இடரில் உண்டாக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த பாவத்தினால் விளையும் எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியமாய் இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஆமாண்டவரே, அல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் அதே லூக்கா 19:27 சொல்கிறார், தங்கள் மேல் நான் ராஜாவாய் இருப்பதற்கு மனது இல்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொல்வார். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு மேல் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பின்பற்றுகிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. மனது இல்லாதவர்களுக்கு என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொல்வார். அல்லேலூயா. ஏன்னா தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், அல்லேலூயா, என் வார்த்தை கேட்க மனதில்லாதவர்கள், அல்லேலூயா, ஓ அவர்களை கொண்டு வந்து இங்கே
அவர்கள் அவருக்கு சத்துருவாய் மாறி விடுகிறார்கள். சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை செய்யாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் நம்மை நேசிக்கிறார். ஆகதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகதான் அவர் சொல்லுகிறார், இன்றும் இப்பொழுதும் ஆண்டவரே மனம் திரும்பு. அல்லேலூயா, மனம் பொருங்க, என்னிடத்து கேள், உன்னால் கூடாத காரியம் என்னால் கூடும், உன்னால் ஆகாத என்னால் ஆகும். இது பலத்தினால் பராக்கத்தினால் என்ற ஆவியினால் ஆகும் என்று சொன்னார். ஆகதான் ஆவியானவர் நமக்கு இங்கே உண்டு. அவர் ஒரு மத்திய ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் வழிநடத்துகிற, நம்மளை காணுகிறவர், நீதியை நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மளோடு கூட இடப்படுகிறவர். அல்லேலூயா. ஆகதான் உங்கள் காலம் முடிவதற்கு முன்பே எல்லாவற்றையும் உணர்ந்தே நீங்கள் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருவரும் சொல்ல முடியாது எங்களுக்கு ஆமாண்டவரே நான் மறந்து விட்டேன், நான் தெரியாமல் இருந்து விட்டேன், புரியாமல் நடந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவரவர்களுக்கு மனசாட்சிக்கு நேராக விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில், ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மளை நிதானித்துக் கொண்டு நம்மளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்ம எரிநரகத்துக்கு கொண்டு போவதற்காக அல்ல, அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாய் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். அங்குதான் அனுதினம் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களினால் அதிசயங்கள் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், தாங்கி கொண்டிருக்கிறார், தப்பிவித்து ஏந்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து நாசமோசம் இந்த உலகத்தில் நடக்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. ஓ ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அங்கதான் சொல்லுகிறார் பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ நசுங்கி போடப்படும். லூக்கா 20:18 வாசிக்கிறோம். ஆகதான் பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் சொல்லுகிறார்? தேவன் நம்மளோடு கொடுக்கிறார். ஏனால் நம்மை தொடுகிறோம், தேவனுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். உன்னை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறான். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாய்க்காத போகும், உன்னை தொடுகிறேன், கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர். வாக்கு தத்துவத்தில் வார்த்தையில் உண்மையில் வானமும் பூமி அழிந்து போகும், என் வார்த்தையில் ஒரு பாயிலும் அழிவதில்லை என்று சொன்னவர். அவர் நேற்றும் என்றுமாக இருக்கிறவராக இருக்கிறவர். ஆகவே தான் சொன்னார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று லூக்கா 20:18 சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில்தான் லூக்கா 23:30 எடுத்து வாசிக்கிறோம். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். ஏன்னா தேவனிடத்தில் அவர்கள் அப்பொழுது அலறுவார்கள். அல்லேலூயா. மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அல்லேலூயா சொல்ல தொடங்குவார்கள். அதுதான் சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 5:29 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா. தேவன் அந்த பாவத்தினால் வரும் விளைவை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனால் அவர் நன்மை செய்தவர்களாய் சுற்றி திரிந்த போல நாமும் நன்மை செய்தவர்களாய் சுற்றி தெரிய வேண்டும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கலாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினிக்கு அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் அல்லேலூயா சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு 7:19 கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு வராதபடியாய் தேவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நெருங்கி வர பாவங்களுக்கு, கோபங்களுக்கு, சாபங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அநியாயங்களுக்கும் இருக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே மத்தேயு 25:41 பார்க்கிறோம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிலைமையில நாங்கள் ஆளாகி விடாமல் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அதை எப்பொழுது எங்கள் நினைவில் இருக்க ஆண்டவரே, ஒரு நாளும் சத்துருவான அதை பறித்து விடாமல் எடுத்து விடாமல் ஆண்டவரே எப்பொழுது நினைவில் இருக்க முடியாது செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவன் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ள, மனதிற்குள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தான் இவ்வளவு நம்மளோடு இந்த பாவத்தின் விளைவை குறித்து நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவர் நம்மை ஒரு நாளை விட்டு விலகாதவர், அவர் நேசித்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மளை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ஆமென், சத்துருக்களை பார்த்து சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தையை கவனிக்காத, அவர் வார்த்தையை கேட்காத, அவர் வார்த்தையை படி நடக்க மனது இல்லாமல் இருந்தவர்களுக்கு, ஹல்லேலூயா, சத்துருவை ஆண்டவரே கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வரும் என்று ஆண்டவரே நம்மை அந்த நிலைமைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் ஜெபித்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரே, இந்தந்த சூழ்நிலை, இந்தந்த நிலைமையில, எந்தெந்த காரணத்தினால ஆண்டவரே அப்பா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடிந்திடாமல் எங்களை காக்கிற தேவனே என்று நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 13:28 எடுத்து வாசிப்போம். ஆ 13:28 சாரி, லூக்கா 13:28. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாக லூக்கா தானே? லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும். ஆமென், அல்லேலூயா. பார்த்தோம் இல்லையா, லாசரு, மரித்த லாசரு பணக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தோமே எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது போல அவர்கள் ஆமாண்டவரே ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோப்பையும் சகல தேவனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறமே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஏனென்றால் நீர் எங்களை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி ஈசாக்கின் தந்தை யாக்கோப்பின் என்று ஆமாண்டவரே வர்ணித்திருக்கிறீர்கள். ஆமாண்டவரே, அப்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்ல, இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகாதபடி வருகிற காலங்களில், இருக்கிற காலங்களில், ஜீவன் பிரியும் கால வரையிலும் உமக்கு உண்மையும் பிரியுமா இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி சொல்கிறோம். அங்கே சொல்ல மத்தமே அதே 13:41-42 எடுத்து வாசிக்கிறோம். அதே 13 தான் 41-42. மத்தேயு 13. மத்தேயு இல்ல மத்தேயு 13:41-42. மனுஷகுமாரனுடைய நம்முடைய
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஆமென். பாத்தீங்களா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிற்று. ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன பாருங்க, ஆமென், அந்த கிளைகளை போல நாம் வளர்ந்து வருகிறோம் என்றால், ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார் என்று. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் வாழ்க்கை, ஆண்டவரே, எவ்வளவு ஆபத்தான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆபத்து நாசமோச விக்கனங்களிலே அப்பா எங்களை அகப்பட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடம் வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ஜீவனே, என் பெலனே, என் அரணே, என் கோட்டை, என் தஞ்சமே, என் அடைக்கலமே, என் ஆபத்து கால அனுகூலமே என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாக அவர் சகல ஆபத்து நாசமோச விக்கனங்களை விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அதே மத்தேயு 24:51 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 24:51 பார்க்கிறோம். அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். பாத்தீங்களா? இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும், அங்க அழுகையும் பற்கடிப்பும் ஹல்லேலூயா உண்டாயிருக்குமே. ஹல்லேலூயா. ஆமான். ஆகதான் அவர் சொல்லுகிறார், அதே மத்தேயு 25:46 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களையும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்பேற்பட்டவர்கள் ஹல்லேலூயா, தேவனை அறியாதவர்கள், தேவனை புரியாதவர்கள், தேவனை உணராதவர்கள், தேவனை அண்டிக் கொள்ளாதவர்கள், தேவனை சார்ந்திருக்காமல் இருக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆக்கினி அடைய ஆண்டவரே. ஆனால் நீதிமான்களையோ நித்திய ஜீவனை அடைய முடியும் போவார்கள். ஏன் நீதிமான் என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், எனக்காக மீண்ட வர இருக்கின்றார் என்று உணர்வோடு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்களுக்கு ஹல்லேலூயா தேவன் தருகிற இந்த பாக்கியம். ஹல்லேலூயா. ஆகையினால் அவர்களுக்கு நித்திய ஆக்கினையையும் நீதிமான்களுக்கும் நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் தேவன் நம்மை வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் இந்த நாளிலும். ஹல்லேலூயா. பாவத்தினால் விளையும் காரியங்களை நாம் அணிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. அப்பா, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலையாக அப்பா நாங்கள் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். எப்படி நிக்கதேமோ ஆமாண்டவரே கேட்டுக்கொண்டாரோ, அவர் உணர்ந்து கொண்டாரோ, ஆமாண்டவரே அதை போல நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது இவள் என் நேசகுமார்த்தி, இவள் என் நேசகுமார் என்று ஒலிக்கும் சத்தம் எங்கள் காதில் கேட்கமே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆமாண்டவரே நாங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே எங்களை கண்டவர் தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல எங்களையும் எங்கள் ஜனங்களையும் எங்கள் உறவினர் நண்பர்களையும் கூட வந்த சகோதர இனபந்தங்களையும் எல்லா ஆத்துமாக்களையும் உடைய கர்த்தர் ஒப்புடு செய்வோம். எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய முடியாய் அப்பா நாங்கள் கண்டதை ரட்சிப்பு சந்தோஷத்தை அவர்கள் காணும்படி கேட்கும்படி உணரும்படியே செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், இயேசு ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, நம்மை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாயின் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம்,
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு தேவன் மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வு வெளிச்சமா. ஆமென். glory glory. நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வு வெளிச்சமாக மாறும். இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்மை இன்னும் நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை. நம்மை இன்னும் நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் நம்மை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் நம்மை நடத்திடுவார், இயேசு நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினு மேலாக அன்பு வைத்தவர் இயேசு ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, நம்மை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையே விட்டு விடாதே மகனே மகளே. நம்பிக்கையை விட்டு விடாதே. இயேசு நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தேவன் நம்மை மறக்க மாட்டார். தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். தேவன் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் இன்று நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இந்த கொடுத்த இந்த நேரத்திற்காக சுதர் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்தபடினால் நமக்கு சுதர், நிச்சயத்தை முடிவு நம்பிக்கை உண்டு பண்ணி விட்டபடினால் நமக்கு சுதர். தொடர்ந்து உடைய இயக்கத்தை நோக்கத்தையும் சித்தத்தையும் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றி மகிழ்ந்து கழிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இப்பொழுது நாம் திருவிழா ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.